ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரு மகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா மொட்டை மாடிக்கு நம்ம திரு என்ன பண்ணுறாங்கன்னா திவ்யா பார்க்க வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம திவ்யா என்ன திரு ரொம்ப ஆசையாக வந்திருக்க போல இருக்கு, பார்த்தியா நான் மட்டும் தனியாக நிற்கல, லட்சுமி நான் தான் நிற்கும் அப்படின்னு லட்சுமியை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மகான் மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம திவ்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே தானே இருந்தா மகா மகா எங்கே போயிட்டு மகா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா கூப்பிடுறாங்க. உடனே அந்த இடத்துல திரு என்ன ஆச்சு திவ்யா, உனக்கு நீ மட்டும்தானே மொட்டை மாடியில் இருக்கிறதா என்ன வர சொன்னேன், இப்போ திடீர்னு மகா மகான்னு கூப்பிடுற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு போதும். ஐயோ திரு, நான் தனியை மொட்டை மாடியில் என்ன பண்ண போகிறேன், நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங்கை நம்ம மகா கிட்ட காமிக்கலான்னு வந்தேன். மகா மொட்டை மாடியில் நின்னா, அப்போ அவள் கூட தான் பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே எங்கே போயிட்டா தெரியலையே அப்படின்னு போதும். இங்கே பாரு, மகாவுக்கு அறிவு இருக்குது, ஆனால் உனக்கு தான் இல்லை, என்ன தெரிய சொல்கிற. ஆமாம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் மகா இங்கேருந்து போயிருக்கா. இது புரியாமல் நீ என்ன நோகடிக்க பார்த்துருக்க பார்த்தியா அப்படின்னதும் உடனே திவ்யா சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகா திவ்யா மொட்டை மாடியில் நிற்கிறதால குளிர் காற்று அடிக்குது இல்லையா, அதனால் ரொம்ப குளிருது போல். ஸோ அந்த இடத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு திவ்யா அப்படின்னு திரு கேட்குறாங்க. ரொம்ப குளிருது திரு, குளிர் தாங்க முடியல அப்படின்னதும் இன்னொரு பக்கம் ஒரு சுவத்தில் தான் மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க மகா. உடனே திரு இரு அப்படின்னுட்டு மகா இருக்கிற இடத்துல தான் ஒரு துண்டு கிடக்கு, அதை எடுத்து திவ்யாவுக்கு போர்க்கலான்னு வராங்க. அப்படின்னு பார்த்து மகா டக்குன்னு பக்கன்னு மறைஞ்சிக்கிறாங்க. உடனே திரு துணியை எடுத்துகிட்டு போய் திவ்யா போட்டு விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம திவ்யா என்ன திரு தூக்கமே வரலன்னு சொன்னேன், நல்லா ரொமான்டிக் மூடில் வந்திருக்க போல இருக்கே அப்படின்னு ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு மகா கண் கலங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் நாம இங்கே இருக்கிறது சரி வராது, போகலாம் அப்படின்னுட்டு மகா நைஸாக அங்கேருந்து நழுவ பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாரு, நானும் மகாவும் உன் கூட ஒன்றா பேசணும்னு பார்த்தோம், அதுக்குள்ளே இந்த மகா எங்கே போயிட்டா தெரியல. சரி திரு, இங்கே பாரு, வெடிஞ்சா நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட், அது நினச்சி எனக்கு தூக்கம் வரல தான், இருந்தாலும் நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கணும். சரி வா போய் தூங்கலாம் அப்படின்னுட்டு இங்கே பார்த்தோன்னா நம்ம திருவும் இங்கால திவ்யாவும் அங்கேருந்து போனதும் மகா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. திரு தன்னோட கழுத்தில் தாலி கட்டின விஷயத்த நினச்சி. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கவிதாவோட ஆள் கௌதம் எப்படியாச்சும் நம்ம திருவோட ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணணுங்கிற மாதிரி தான் திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ மறுநாள் பார்த்தோன்னா நிச்சயதார்த்தத்துக்குரிய ஏற்பாடுகள் தடபடலாம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு என்கேஜ்மெண்ட்டுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அங்கே பார்த்தோன்னா கௌதமோட ஒரு ஆள் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ கவிதாவுக்கு புரிஞ்சிடுது இது கௌதமோட ஆள் தான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம திவ்யா ரூமில் ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கூடவே மகாவும் இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மகாவோட திவ்யாவோட அம்மா வராங்க. ஏய் மகா, நீ இந்த வீட்டோட வேலைக்காரி, என் பொண்ணு ரூமில் அதுவும் என் பொண்ணு கூட என்ன பண்ணிகிட்ருக்க, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, கிளம்பு அப்படின்னதும் அம்மா இங்கே பாருங்கள், என் கூடவே என்கேஜ்மெண்ட் நடந்து முடியும் வரைக்கும் மகாவை இருக்க சொன்னது நான் தான். இன்னொரு வாட்டி மகாவை என்னை விட்டு போக சொன்னீங்க அவ்வளோதான், அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். ஏடி இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட், அப்போ கூட இவ தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திவ்யாவோட அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இங்கே பாருங்கள் மகா, எனக்கு கூட பிறக்கலைனாலும் நான் அவளை என் கூட பிறந்த தங்கச்சியை தான் பார்த்துட்ருக்கேன். தேவையில்லாமல் நீங்கள் என் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னது. ஏய் இங்கே பாரு திவ்யா, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, இவ இருக்கிற இடம் எல்லாமே தரத்திரம் தாண்டி பிடிக்கும், தயவு பண்ணி புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உன் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும்னா இவ உன் கூட இருக்கக்கூடாது, தயவு பண்ணி புரிஞ்சுக்கோ திவ்யா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னதும் போதுமா நிறுத்துங்க, அவளுக்கு ஒரு மனசு இருக்குது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் இப்போது மகாவை என்னை விட்டு தூரமாக போக சொன்னீங்க, அதுக்கப்புறமா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, நான் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னது. உன்னை திருத்த முடியாதுடி அப்படின்னு திவ்யா அம்மா திட்டிட்டு
அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகா யோசிக்கிறாங்க, இதுக்கப்புறமும் திவ்யா அக்கா கூட இருக்கிறது சரி வராது, அப்படி இருந்தால் திரு பார்த்துருவாரு, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னுட்டு. சரிக்கா நீங்கள் ரெடி ஆகுங்க, கிச்சனில் எனக்கு சின்ன வேலை இருக்குக்கா, உங்களுக்கான எல்லா வேலையும் நான் தனி பார்க்கணும், அதனால் நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு மகா அங்கேருந்து போனதும் திவ்யா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் திரு அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேட்சிங்காக தான் திவ்யாவும் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ 2 பேருமே க்யூட்டாக ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. இதை பார்த்தது செம்ம கடுப்பாகிறாங்க திவ்யாவோட அம்மாச்சு, பழைய ட்ரெஸ்ஸை எப்படியோ அம்பிகா போட வச்சுட்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கவிதாவோட ஆள் என்ன பண்ணுறான்னா, நம்ம திரு குடிக்கிற யூஸில் ஒரு மாத்திரையை கலக்கிறான். அதை குடித்தாலே உடனே நம்ம திருவோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடும். அங்கே பார்த்தோன்னா அவன் யூஸ் போட்டுட்டு வரதை இந்த பக்கம் நம்ம மகா பார்த்துட்றாங்க. இந்த ஆள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், தேவையில்லாமல் இதுக்கு யூஸ் எல்லாம் கொண்டு போகிறான், ஒன்றும் புரியலையே, நம்மக்கிட்ட யூஸ் வேணும்னா கேட்டிருப்பாங்க, ஆனால் யாரோ நம்மக்கிட்ட கேட்கலையே அப்படின்னு இந்த பக்கம் மகா யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் கவிதாவுக்கு சிக்னல் கொடுத்துருப்பான், இந்த யூஸில் தான் அது கலந்துருக்கா அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் மகா குறுக்க வரும்போது யூஸ் கீழே கொட்டிடுது. உடனே இதை கவிதா பார்த்து செம்மையாக கடுப்பாகிறாங்க. கடைசியில் இவளே குறுக்க வந்துட்டாலே அப்படின்னு. உடனே பார்த்தோன்னா சாரி என்ன, ஆமாம் யார் கேட்டாங்க உங்கள்கிட்ட யூஸ் அப்படின்னு போது, ஏமா நீ மட்டும் தான் இங்கே வேலை செய்கிறியா என்கேஜ்மெண்ட்டுக்காக என்னை இங்கே வேலை செய்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லை யூஸை போட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ளே தட்டி விட்டுட்டே அப்படின்னதும் பரவாயில்லன்னு இருக்கட்டும், நானே வேறு யூஸ் போடுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னுட்டு உடனே மகா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்து கவிதா டென்ஷன் ஆகி இந்த பக்கம் நேராக அந்த ஆள்கிட்ட இங்கே பாரு, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பக்குவமாக செய்யணும், ஒரு விஷயத்த சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு கவிதா போட்டு அந்த ஆளை தட்டிட்டு இருக்காங்க. இதை மகா கவனிச்சிட்றாங்க, இவங்க இதுக்காக இப்படி திட்டுறாங்க அப்படின்னு மறைஞ்சு நின்று கேட்குறாங்க. இங்கே பாரு, இது ஒன்றும் சாதாரண யூஸ் கிடையாது, இந்த டேப்லெட்டோட விலை மதிப்பு உனக்கு தெரியுமா, இதை குடித்தா மட்டும்தான் அந்த திருவோட ஹார்ட் பீட்டே நிற்கும், அது புரியாமல் இப்படி பண்ணிட்டு சொதப்பிட்டேன், இங்கே பாரு அந்த மகா மட்டும் கண்டுபிடிச்சிருக்கு என்ன ஆகி இருக்கும் அப்படின்னதோ. இது எல்லாத்தையும் கேட்ட மகா செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்த கவிதா அதிர்ச்சியாகி, ஏய் என்னடி இங்கே பண்ணிகிட்ருக்க, என்னை ஒட்டுக்கதை கேட்குறியா அப்படின்னு போதும், அக்கா நீங்களா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதோ, ஏய் நான் என்னடி பண்ணேன் அப்படின்னதும், நடிக்காதீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் திருசருக்கு நீங்கள் இப்படி யூஸில் மாத்திரையை கலந்து கொடுப்பீங்க அப்படின்னதும் கவிதா பேரதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படியோ கவிதாவோட கேடித்தனத்தை மகா கண்டுபிடிச்சி நம்ம திருவோட உயிரை காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் டைம்லையாச்சும் திரு நம்ம மகாவை பார்க்கணும். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருக்கு.